Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எதெல்லாம் முக்கியம், 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் கொஷினில் எதெல்லாம் முக்கியமானதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ மொத்தம் நமக்கு 10 சாப்டர்ஸ் இருக்குது சரியா. இந்த 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு 10 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 10 சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஷார்ட் ஆன்சர்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் கொஷின் நான் சொல்கிறேன். இதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உங்களால் 90 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ப்ளஸ் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸும் தரவாக படிச்சிட்டிங்கன்னா. சாப்டர் 1ல் பாருங்கள், 2 மார்க்கில் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர், அப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். அப்புறம் தேர்ட் கொஷின் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சிபியு. ஃபோர்த் கொஷின் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஏஎல்யூ. செவன்த் கொஷின் டிஃபரன்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட். எயித்து கொஷின் டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி. இப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வச்சு நான் சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த கொஷின் நம்பரை மார்க் பண்ணிக்கிறீங்க. தமிழ் மீடியம் புக்லையும் அதே தான் சரியா, கொஷின் நம்பர் மட்டும் மார்க் பண்ணிக்கிறீங்க. 3 மார்க்கில் first question what are the characteristics of a computer. Second question write the applications of computer. Third question what is an input device, give 2 examples. Seventh question write the characteristics of 6th generation. Eighth question write the significant features of monitor. 5 mark la first question explain the basic components of a computer with a neat diagram. Second question discuss the various generations of a computers. இது சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ். தென் சாப்டர் 2 பார்க்கலாம். சாப்டர் 2ல் 2 மார்க் கொஷினில் செகண்ட் கொஷின் ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். தேர்ட் கொஷின் கன்வெர்ட் 46 டு த பேஸ் 10 இன்டு பைனரி நம்பர். ஃபோர்த் கொஷின் வி cannot find ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் 28 டு த பேஸ் 10 ஸ்டேட் ரீசன். ஃபிஃப்த் கொஷின் லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் கேரக்டர்ஸ் இன் மெமரி. 3 மார்க்ல first question what is radix of a number system, give example. Second question write note on binary number system. Fourth question write short note on ISCII. Fifth question the addition. 5 mark question la first one write the procedure to convert fractional decimal to binary. B convert 98. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்புறம் செகண்ட் ஒன் find ones complement and twos complement for the following decimal number இந்த கொஸ்டினும். தேர்ட் சாப்டரில் 2 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர். ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் HDMI. ஃபிஃப்த் கொஸ்டின் விச் சோர்ஸ் இஸ் யூஸ்டு டு erase the content of a EEPROM. 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். Second question classify the microprocessor based on the size of the data. Fifth question write down the interfaces and ports available in a computer. The fourth question படிச்சுக்கங்க differentiate PROM and EEPROM. 5 markல first question explain the characteristics of a microprocessor. Third question arrange the memory devices in ascending order based on the access time. Fourth one explain the types of ROM. In chapter 4 2 markla what is multi-user operating system. Third question what is a GUI. Fifth question what is multiprocessing. Then 3 markla first question what are the advantages and disadvantages of a time sharing features. அப்புறம் second question list out key features of operating system. 5 markla first one explain the concept of a distributed operating system along with its advantages. Third question explain the process management algorithms in operating system. In chapter 5 la 2 mark question la first one what is known as multitasking. Fourth one differentiate files and folders. Fourth one differentiate save and save as option. Fifth one how will you rename a file. 3 mark question la second one write a note on recycle bin. Fifth question differentiate copy and move. Detail la first one explain the versions of
Windows operating system. Second one, explain different ways of finding a file or folder. In chapter 6 la 2 mark la first one, how do you insert pictures into your document? Third question, what is auto text in writer? Fourth question, how do you merge cells in a table? Fifth question, state the differences between proprietary software and open source software. 3 mark la first question, what is the difference between moving and copying text? Second question, what are the different types of orientation? Fifth question, write the steps to change the line spacing of text. Detail the second one, what is header and footer? How do you insert page numbers in footer area? Write the steps to find and replace a word in another word in OpenOffice Writer. Explain page formatting in Writer. Then chapter 7, first question, what are the types of toolbars available in OpenOffice Calc? Second question, what is a cell pointer? Fourth one, write the general syntax of constructing a formula in Calc. Seventh question, what are the options available in insert cells dialog box? Ninth question, define the following text operator, rows and columns of spreadsheet. 3 mark la third question, differentiate deleting data using backspace and delete. Fourth question, write any 3 formatting options. Detail la second question, the third question. And 8th chapter la 2 mark la first question, what is the difference between a slide and a slideshow? Third question, what do you understand by a presentation? Fourth question, define a template in Impress. 3 mark la first question, how many types of views are provided by Impress to its users? Third question, define the slide sorter view and its significance. Fifth question, how are transition effects helpful in creating an effective presentation in Impress? And detail la second question, explain how a presentation can help a salesperson to promote his or her products. Fourth question, list some advantages of using templates. 9th chapter la 2 mark la third question, 6th question, 7th question, 8th question, 11th question and 12th question. 3 mark la third question, 5th question, 6th question, 7th question and 8th question. Detail la first question, second question, fourth question. The last chapter, 10th chapter la 2 mark la the second question from fourth question, then fifth question. 3 mark la second question, third question, fourth question. Detail la 2 question முக்கியமானது. சரியா? ஸோ எல்லா சாப்டர்லையும் உங்களுக்கு நான் சாப்டர் வைஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் சொன்ன கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90 மார்க்ஸ்க்கு மேலே இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இன்னும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.